விழுப்புரம் மாவட்டத்துடைய மக்கள் எல்லாம் பயன்பெறும் வகையில் நேற்றைய தினம் துவக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழாவுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைய நிகழ்வுகளுக்கு தலைமையேற்று சிறப்பித்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இங்கே நம்மை எல்லாம் வரவேற்று சிறப்பித்த விழுப்புரம் கூடுதல் ஆட்சியர் அவர்களே, இந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்னாலே தங்களுடைய அரிய சிந்தனைகளை இங்கே இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த மாவட்டத்து பிறந்து இந்த மாவட்டத்துக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் எழுத்தாளர்கள் அசதா, கண்டராதித்தன், செந்தில்பாலா, ராகுலன், தியாகு முதலிய தோழர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழுப்புரம் மாவட்டத்துடைய மூத்த எழுத்தாளர்கள் ஒருவரான தோழர் ராமமூர்த்தி அவர்களே, சுட்டுவிரல் ராமமூர்த்தி அவர்களே, இங்கே என்னோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்கள் பெரியார், விடுதலை செல்வன், சேந்தநாடு அறிவுக்கரசு, வள்ளுவன் உள்ளிட்ட தோழர்களே, இங்கே அரிய பல கருத்துக்களை எடுத்துரைத்து நம்மையெல்லாம் இன்னும் மேம்பட்ட மனிதர்களாக மாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நமது பகுதிக்கு மிகவும் நன்கு பரிச்சயமான மேனாள் நீதிநாயகம் திரு சந்துரு அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருதம் பண்பாட்டு அமைப்பினுடைய நிறுவனர் தோழர் ரவி கார்த்திகேயன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேனாள் மாவட்ட செயலாளர் தோழர் சரவணன் அவர்களே, விழுப்புரத்தின் எம்ஜிஆர் என்று நண்பர்களால் போற்றப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மேனாள் நகர்மன்ற தலைவர் ஜனகராஜ் அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை வரவேற்று அறிமுகம் செய்த நண்பர் என்னை பற்றி மிகைபட கூறி உங்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதனால் நான் பேசப்போகிற விஷயங்கள் அதை பற்றிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருந்து அதை நான் ஈடேற்ற முடியாமல் போகலாம். அவ்வாறு நேர்ந்தால் என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஒரு சிறிய கிராமத்தினர், ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்தவன். பள்ளி படிப்பு பக்கத்திலே ஒரு மசூதிக்கு அருகில் இருந்த ஒரு ஆரம்ப பாடசாலை. அதற்கு பிறகு 6ஆம் வகுப்புக்கு சிதம்பரம் நகருக்கு புகைவண்டியிலே வந்து நகரத்துடைய கடைகோடியிலே இருந்த ஒரு தனியார் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அப்படி போகிற வழியிலெல்லாம் அந்த காலத்தில் 60களின் பிற்பகுதியில் படிப்பகங்கள் இருக்கும். அந்த படிப்பகங்களிலே ஒவ்வொன்றாக தங்கி
தங்கி படித்துவிட்டு அதற்கு பிறகுதான் நான் பள்ளிக்கு செல்வேன். ஏனென்றால் நான் போகிற புகைவண்டி 8 மணிக்கே சிதம்பரம் சென்று சேர்ந்துவிடும். பள்ளி துவங்குவது 10 மணிக்குத்தான். 2 மணி நேரத்தை செலவிட வேண்டும் என்பதற்காக பள்ளியில் இருக்கின்ற படிப்பகங்களிலே இருக்கிற அத்தனை செய்தித்தாள்களையும் அத்தனை வார ஏடுகளையும் அத்தனை மாத இதழ்களையும் படித்துவிட்டு போவது என்பது என்னுடைய வழக்கமாக இருந்தது. என்னை பற்றி நான் சொல்லிக் கொள்ளும் போது சுருக்கமாக இப்படித்தான் நான் அறிமுகப்படுத்திக் கொள்வேன். நான் புத்தகங்களை சாப்பிட்டு ஆசிரியர்களால் வளர்க்கப்பட்டவன் என்று. என்னுடைய ஆசிரியர்கள், எனக்கு வாய்த்த ஆசிரியர்கள் மிகச்சிறப்பான ஆசிரியர்கள். அவர்கள் படிப்பதை ஊக்குவித்துக் கொண்டே இருந்தார்கள். அதனால் என்னுடைய பாடநூல்கள் 6ஆம் வகுப்பிலேயே போதாமல் போய்விட்டன. நூலகங்களுக்கு போகிற பழக்கம் எனக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஆரம்பித்து விட்டது. எங்கள் ஊரிலே இருந்த கிளை நூலகம், எங்கள் பள்ளியிலே இருந்த நூலகம், இவையெல்லாம் போதாமல் போன நேரத்தில் நான் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனாக இருந்த போது அரைக்கால் சட்டை அணிந்தபடி அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகத்துக்கு படிப்பதற்காக சென்றேன். அங்கே அரைக்கால் சட்டை போட்டவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று நூலகர் தடுத்து விட்டார். அங்கே ஓவியக் கல்லூரியிலே பயின்ற என்னுடைய உறவினர் ஒருவருடைய சிபாரிசின் அடிப்படையில் என்னை நூலகத்துக்குள் அனுமதித்தார்கள். அப்படி போய்தான் நான் நடவெண்பாய்வையும் கம்பராமாயணத்தையும் 9ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்தில் படித்தேன். அவரோடு சென்று அங்கே ஓவியக் கல்லூரிக்கு என்று வைத்திருந்த நூலக பகுதியில் மைக்கேல் ஆஞ்சலோவின் ஓவியங்களையும் பிக்காசோவின் ஓவியங்களையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றேன். இப்படியான ஒரு நல்ல சூழலில் வளர்ந்த காரணத்தினால் எப்பொழுதும் நான் தனிமையை உணர்ந்ததில்லை. வீட்டிலே ஒரே பிள்ளை என்றாலும் கூட என்னோடு புத்தகங்கள் இருந்தால் நான் எப்பொழுதும் கூட்டத்திலே இருப்பதை போன்ற ஒரு உணர்வு. இந்த நேரத்திலே தான் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு லெண்டிங் லைப்ரரி வாடகை நூலகத்தை நாங்கள் துவக்கினோம். 8வது 9வது படிக்கிற நேரத்தில் ஒரு கையெழுத்து பத்திரிகையையும் ஆரம்பித்தோம். அந்த காலத்திலே காமிக் புத்தகங்கள் அதிகமாக வெளிவர ஆரம்பித்திருந்த நேரம். புதுச்சேரியில் இருந்து அணில் என்ற ஒரு பத்திரிகை, சிறுவர்களுக்கான பத்திரிகை வெளியாகும். அந்த அணில் பத்திரிகையில் அணில் மாமா என்று ஒருவர் எழுதுவார். அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் 3 பேர் புதுச்சேரியிலே வந்து இறங்கி அந்த அணில் பத்திரிகை அலுவலகத்தை தேடிக்கொண்டு சென்றோம். அந்த அணில் மாமா தான் அங்கே அச்சிடுகிறவர் தொழிலாளியாகவும் இருந்தார். அணில் மாமா என்ற நான் தான் அணில் மாமா என்று சொன்னபோது எங்களால் நம்பவே முடியவில்லை. அவரை பார்ப்பதற்காக இப்படி சிறுவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதோ ஒரு கட்டு பழைய புத்தகங்களை எங்களிடத்தில் கொடுத்து எங்களை வழி அனுப்பினார். அதை வைத்து நூலகம் நடத்தி கொண்டிருந்த போது படிப்பிலே எனக்கு நாட்டமில்லை என்று என்னுடைய நண்பன், அவர் வீட்டில் தான் அந்த நூலகம் இருந்தது, அவங்களுடைய அப்பா அதை எடுத்துக்கொண்டு போய் கிணற்றிலே போட்டு விட்டார் எல்லா புத்தகங்களையும். கீர்த்திவாசன் என்ற என்னுடைய நண்பன் இந்த நூல்களை எல்லாம் கிணற்றிலே போட்ட அதிர்ச்சியிலே புத்தி பேதலித்து மனநிலை கோளாறாகிவிட்டார். அதற்கு பிறகு அவன் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிற நிலை ஏற்பட்டது. ஆனாலும் கூட நாங்கள் படிக்கிற பழக்கத்தை, புத்தகங்கள் வாங்குகிற பழக்கத்தை விடவில்லை. இப்படித்தான் என்னுடைய சிறுபிராயம் ஆரம்பித்தது.
இந்த நூலகங்கள் இல்லாது போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? உங்கள் முன்னாலே நின்று பேசுகிற வாய்ப்பு எனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. படிக்கிற பழக்கம் இல்லாமல் போயிருந்தால் உறுதியாக நான் நினைக்கிறேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஏனென்றால் இந்த படிப்பும் எழுத்தும் தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை நோக்கி என்னை செலுத்தியது. அவரும் என்னை கண்டுகொள்வதற்கு அதுதான் காரணமாக்கியது. எனவே புத்தகங்கள் என்பவை மிக மிக முக்கியமானவை என்பதை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகின்றேன். படிப்பதற்கு எந்த கட்டுப்பாடும் எந்த எல்லையும் கிடையாது. சுஜாதா என்ற ஒரு பிரபலமான எழுத்தாளர் இருந்தார். அவர் ஒரு முறை வேடிக்கையாக எழுதியிருந்தார், நல்ல புத்தகங்களை பார்த்தால் திருடுங்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். உங்களுக்கு பிடித்தமான நல்ல புத்தகங்களை பார்த்தால் அது திருடுவதில் கூட தப்பில்லை என்று. அதை செயல்படுத்திய நண்பர்கள் எனக்கு பலர் உண்டு. அதன் காரணமாகத்தான் இங்கே எங்களுக்கு கிடைக்காத புத்தகங்கள் எல்லாம் வாசிக்க கிடைத்தன. ஒரு நண்பர், அவர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். அவர் அடிக்கடி வேலை நிமித்தமாக டெல்லி போவார். டெல்லியில் இருக்கிற நூலகங்களிலிருந்து அப்பொழுது வந்த மிக முக்கியமான பிரெஞ்சு சிந்தனையாளர்கள் மிஷல் பூங்கா போன்றவர்களை எல்லாம் அவருடைய நூல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. பணம் போட்டு வாங்க வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு பணமே இருக்காது. ஒரு புத்தகமே அன்றைய விலையிலேயே ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். அதை வாங்கி படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. நான் அப்பொழுது வங்கியிலே வேலை பார்த்தேன். மாத சம்பளம் 8,000 ரூபாய் தான். அவர் அங்கிருந்து அதை சுட்டு கொண்டு வருவார். அதை சுட்டுவதால் அவர் சொல்லுவார். அதை எங்களுக்கு சில நாட்களுக்கு மட்டும் படிக்க கொடுப்பார். அதற்குள் நாங்கள் படித்து விட வேண்டும். இப்படித்தான் உலகத்தின் மிக முக்கியமான சிந்தனையாளர்களுடைய எழுத்துக்களை நான் வாசித்தேன். சுஜாதா வேடிக்கையாக சொன்னாலும் அது எங்களை போன்றவர்களுக்கு இந்த வகையிலே உதவியாக இருந்தது. இப்படி தேடி தேடி படிப்பது என்பது ஏதோ படிக்கிறதுக்காக படிப்பது என்பதல்ல. இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு, இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு படிப்பு என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. படிப்பு நின்று போகிற இடத்துல பகுத்தறிவு வேலை செய்யாமல் முடங்கி விடுகிறது. பகுத்தறிவு முடங்கி போகிற இடத்துல நாம் மூடத்தனத்துக்கு ஆளாக்கப்படுகிறோம். இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய புதிய புதிய நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே COVID-19 என்று அறியப்பட்ட ஒரு வைரஸ் தொற்று உலகமெல்லாம் பரவி லட்சக்கணக்கானவர்களை பறிகொண்டது. அந்த நேரத்தில் இத்தகைய ஒரு நோயின் தாக்குதலை எப்படி எதிர்கொள்வது என்று எல்லோருமே திகைத்தோம். ஏனென்றால் ஏற்கனவே இருந்த அறிவியலிலே அதற்கு உடனடியான தீர்வுகள் இல்லை, மருந்துகள் இல்லை, தடுப்பூசிகள் இல்லை. உடனடியாக அறிவியல் உலகம் வேக வேகமாக செயல்பட்டது. ஒரு தடுப்பூசியை உருவாக்குவதற்கு பல கட்டமான சோதனைகள் நடைபெறும். ஆண்டு கணக்கிலே அதற்கு காலம் பிடிக்கும். அப்படித்தான் காசநோய் தடுப்பூசி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அம்மை தடுப்பூசி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கோவிட் தடுப்பூசி சில மாதங்களிலேயே உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டு அது அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் அதை பற்றி பலரும் சந்தேகங்களை எழுப்பினார்கள். இதனால் நமக்கு ஆபத்து வருமா என்றார். ஆனால் அந்த தடுப்பூசிகளின் காரணமாக இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள்
உயிர் பிழைத்திருக்கின்றோம். இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் எல்லாமே அந்த பெருந்தொற்றையிலிருந்து கடந்து தப்பித்து வந்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய உறவினர்களையே நண்பர்களையே நாம் அதற்கு இழந்திருக்கிறோம். ஆனால் இதற்கான விடையை, தீர்வை, இதற்கான ஒரு தடுப்பை உருவாக்கியது அறிவியல் விஞ்ஞானிகள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க சிந்தனையின் காரணமாகத்தான், படிப்பின் காரணமாகத்தான். அறிவியல் சிந்தனை என்பது வாசிப்பு இல்லாமல் சாத்தியமில்லை. எல்லாவற்றையும் சந்தேகி என்கின்ற வாசகம் எனக்கு பிடித்தமான வாசகம் என்று கார்ல் மார்க்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார். எல்லாவற்றையும் சந்தேகி என்று சொன்னால் ஒரு சந்தேக பிராணியாக இருப்பதல்ல, எதையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ள மறுப்பது. சொன்ன மாத்திரத்திலேயே ஒப்புக்கொண்டு விட்டார், அதை நம்பிவிட்டார், நம்முடைய சிந்தனைக்கென்று அங்கே எந்த இடமும் இருக்காது. எனவே சந்தேகிப்பது என்பது சிந்திக்க தூண்டுவது, நம்முடைய மூளையை பயன்படுத்த தூண்டுவது. அப்படி சந்தேகிக்கிற நேரத்திலே தான், கேள்வி கேட்கிற நேரத்திலே தான் அறிவு பயன்படுத்தப்படுகிறது, அறிவு செயல்படுகிறது. அறிவு செயல்படுகிற நிலையில் தான் அறிவியல் வெற்றி காண்கிறது. எங்கே கேள்விகள் இல்லையோ, எங்கே சந்தேகங்கள் இல்லையோ, அங்கே அறிவியலுக்கும் இடமில்லாமல் போகிறது. அறிவியல் இல்லாது போயிருந்தால் இன்றைக்கு இந்த மானுட குலம் என்ன ஆயிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கிருந்து சந்திரனிலே நாம் கோளை இறக்கி இங்கிருந்தே அதை இயக்குகிறோம். நம்முடைய விழுப்புரத்தை சார்ந்தவர் அந்த விஞ்ஞானியாக இருந்து அந்த சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை பெருமை கொள்கின்றோம். இது இன்றைக்கு அறிவியலுடைய வெற்றியின் சாட்சியமாக நம் முன்னால் இருக்கிறது. இந்த அறிவியலை, இந்த அறிவியல் சிந்தனையை நாம் விட்டுவிட்டால் நமக்கு முன்னேற்றம் என்பதே கிடையாது, நமக்கு விடிவு என்பதே கிடையாது. எனவே இன்றைக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயம், படியுங்கள் என்று சொல்லுகிற போது, புத்தகங்களை வாங்குங்கள், வாசியுங்கள் என்று சொல்லுகிற போது நாம் எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அறிவியல் சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். அறிவியல் சிந்தனையை எப்படி வளர்த்துக் கொள்வது என்றால், நீங்கள் எதையும் நம்ப மறுங்கள். நம்பிக்கை என்பதற்கு மாறாக சிந்தனை என்பதை நீங்கள் வையுங்கள். எல்லாவற்றிலுமே தெளிவடைந்து இருக்கிற ஒருவர், எல்லாவற்றிலும் தெளிவாக இருக்கிறேன், எனக்கு ஐயமே இல்லை என்று ஒருவர் சொல்வாரே, ஆனால் அவருக்கு நிச்சயமாக ஏதோ உளவியல் ரீதியான பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். சந்தேகமே இல்லை என்று யாராவது சொன்னால் நிச்சயமாக அவருடைய ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்றுதான். ஏனென்றால் சந்தேகம் இல்லாமல், கேள்விகள் இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பானேயானால் அவன் அதற்கு பிறகு வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த நாள் அவன் வாழ்வதற்கு எந்த தேவையும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. எனவே ஐயம் திரிவர கற்பது என்பது வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் அடைய முடியாத ஒரு இடம். எப்பொழுதும் ஐயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த கேள்விகள் முளைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மனிதகுலம் எப்படி முன்னோக்கி செல்கிறது, வளர்ச்சி பாதையில் செல்கிறது என்று சொன்னால், இந்த கேள்விகள், புதிய புதிய கேள்விகள் தோன்றுவதும், அதற்கான புதிய புதிய விடைகள் கண்டறியப்படுவதும், அந்த விடைகள் கண்டறியப்படுவதற்கு பிறகு மீண்டும் கேள்விகள் முளைப்பதுமான இந்த இயங்கியல் போக்கில்தான். இந்த இயங்கியல் என்பது நின்று போகுமானால் மனித குலம் தேங்கி போய்விடும். அதற்கு பிறகு அதற்கு எந்த எதிர்காலமும் இருக்காது. எனவே கேள்விகள், அதற்கான விடைகள்
மீண்டும் புதிய கேள்விகள் என்ற ஒரு சுழற்சியிலே தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. புத்தகங்கள் நமக்கு என்ன தருகின்றன? நம்முடைய கேள்விக்கான விடைகளை அந்த புத்தகங்கள் தருகின்றனவா? ஓரளவுக்கு அந்த விடைகளை அந்த புத்தகங்கள் தருகின்றன என்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே ஒரு சிறந்த புத்தகம் எதுவென்று சொன்னால், உங்களுக்கு புதிய கேள்விகளை, புதிய ஐயங்களை எந்த புத்தகம் உங்களுக்கு உருவாக்குகிறதோ அதுதான் சிறந்த புத்தகமாக. அப்போதுதான் நீங்கள் அடுத்த புத்தகத்தை நோக்கி போவீர்கள். இல்லை என்றால் அதற்கு பிறகு இதிலேயே தீர்வு கண்டு விடலாம். சில பேர் சொல்லுவார்கள், திருக்குறள் ஒன்றை படித்தால் போதும். திருக்குறள் மிக சிறந்த நூல்தான். ஆனால் திருக்குறள் ஒன்றை மட்டுமே படித்துவிட்டு இதை கொண்டே நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நடத்திவிடலாம் என்று யாரும் நினைக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் அதற்கு பிறகு இந்த 2000 ஆண்டுகளிலே வேறு எந்த நூலும் உருவாகியே இருக்காது. ஏன் திருவள்ளுவரே வேறு நூல்களை எழுதியிருக்க மாட்டார். எனவே அப்படி எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிற, எல்லா ஐயங்களுக்குமான விடைகளை தருகிற புத்தகம் என்று எதுவுமே கிடையாது. எனவே நாம் புத்தகங்களை எதற்கு வாங்குகிறோம் என்றால், புதிய சந்தேகங்களை உருவாக்கிக் கொள்வதற்காகத்தான் புத்தகங்களை நாம் வாசிக்கிறோம். சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வது என்பதை விட புதிய சந்தேகங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான அதற்காகத்தான் நாம் புத்தகங்களை வாங்குகிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மாவட்டந்தோறும் இப்படியான புத்தக கண்காட்சிகளை நடத்தி மக்களிடையே படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. தமிழ்நாடு அரசின் மூலமாக நடத்தப்படுகிற நூலகங்கள், ஊர்ப்புற நூலகங்கள், கிளை நூலகங்கள், மாவட்ட மைய நூலகங்கள் என்று மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல் கொண்ட ஒரு நூலக கட்டமைப்பு நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இன்னைக்கு நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். 3 நாட்களுக்கு முன்னாலே வந்த ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஐஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நேஷனல் ஆவரேஜ் 25 விழுக்காடு. 18 வயதிலிருந்து 24 வயதுக்குட்பட்டவர்கள், பட்டப்படிப்பு படிக்கிறவர்கள், உயர்கல்வியிலே இருக்கிறவர்கள் எத்தனை விழுக்காடு இந்தியாவிலே என்றால் 25 விழுக்காடு பேர். ஆனால் தமிழ்நாட்டுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. இந்த 47% இந்தியா எட்டுவதற்கு இன்னும் 50 ஆண்டுகள் ஆகும். அதற்குள் தமிழ்நாடு 100% நோக்கி போயிருக்கும். எப்படி இது சாத்தியமானது? இதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு கீழடியிலே பார்க்கிறோம். அங்கே அகழ்வாய்வுகள் நடத்தப்படும் போது மட்பாண்டங்கள் கிடைக்கின்றன, பானை ஓடுகளிலே தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன. அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த மனிதர் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த பகுதியிலே வாழ்ந்த நம்முடைய மூத்த தமிழ் குடி தன்னுடைய பெயரை அந்த பாறை ஓட்டிலே எழுதி வைத்திருக்கிறார், மட்பாண்டத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இது என்ன சொல்கிறது? 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே எழுத படிக்க தெரிந்தவன், கல்வி அறிவு உள்ளவன் அங்கே வாழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த படிப்பு என்பது சாதாரண மக்கள் வரை பரவி இருந்திருக்கிறது. கல்வெட்டுகள் நிறைந்த மாநிலம் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் கிடைக்கிற கல்வெட்டுகளிலே 60 விழுக்காடு கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலே தான் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அந்த கல்வெட்டுகளை நாம் பார்க்கிறோம். இங்கே இருக்கிற கோயில்களிலே நீங்க போய் பார்த்தால் அந்த சுவர்களிலே கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அவை எல்லாம் அரசனுடைய ஆணைகள், அரசாங்கத்துடைய உத்தரவுகள் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் 2200 ஆண்டுகளுக்கு முன்னாலே கீழடியிலே வாழ்ந்த தமிழன் தன்னுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறான். அங்கே சாதாரண மனிதனுக்கு கல்வி போய் சேர்ந்திருக்கிறது. 2200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சாதாரண மனிதனும் இங்கே கல்வி பெற்றவராக இருந்தால் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவிலே தமிழ்நாடு 47 விழுக்காட்டிலே இருக்கிறது. இது ஏதோ 50 ஆண்டுகளிலே எட்டப்பட்ட சாதனைகள். இதற்கு பிறகு பின்னாலே 2000 ஆண்டு கால பாரம்பரிய
பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது. அத்தகைய கல்வி இருந்த காரணத்தினாலேதான் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று உணர்ந்த மனிதர்கள் இங்கே வாழ்ந்த காரணத்தினாலேதான் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸில் எழுதுகிறார்கள், இந்தியாவுடைய பிற பகுதிகளில் எல்லாம் பயணிக்கிற பாதை வேறாக இருக்கிறது, ஆனால் தமிழ்நாடு பயணிக்கிற பாதை இன்னொன்றாக இருக்கிறது. அதனால் இந்தியாவிலேயே வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று அமெரிக்காவில் இருந்த பத்திரிகையில கட்டுரை வெளியாகிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு நீண்ட மரபு, தமிழ் மரபு இங்கே இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கே வருகிற ஆட்சியாளர் ஏதோ இந்து தேசம் இந்தியாவுக்கே நூலக கொள்கையை உருவாக்கியவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். பக்கத்திலே இன்றைக்கு மயிலாடுதுறை என்று உருவாக்கப்பட்ட அந்த மாவட்டத்தை சீர்காழியைச் சேர்ந்தவர். நான் அந்த வட்டாரத்தை பிறந்தவன் தான். எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்தான் இந்தியாவுக்கே நூலக கொள்கையை உருவாக்கினார். நூலக இயக்கத்தின் தந்தை என்று இன்றைக்கு இந்தியாவிலே அறியப்படுகிறவர். அத்தகைய ஒரு நீண்ட மரபின் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எல்லா இடங்களிலும் இந்த புத்தக கண்காட்சிகளை நடத்துகிறார். ஒவ்வொரு பள்ளிகளிலும் நூலகங்களே இருக்கின்றன. நான் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லா பள்ளி நூலகங்களுக்கும் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நன்கொடையாக நூல்களை அளித்திருக்கின்றேன். இங்கே இருக்கிற சிறப்பு பள்ளிகள் ஒவ்வொரு பள்ளிக்கும் 1000 நூல்களை அளித்திருக்கின்றேன். திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திலே ஒரு நூலகம் வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தேன். அங்கே இருக்கிற மாணவர்கள் கேட்டார்கள், இங்கே எங்களுக்கு ஆய்வுக்காக நூல்கள் இல்லை என்று. அந்த தமிழ்ச்சங்க நூலகத்துக்கும் இன்றைக்கு 1000 நூல்களை நான் வழங்கி இருக்கின்றேன். இதற்கு முன்னாலே சென்னையிலே பெருவெள்ளம் ஏற்பட்டது சில மாதங்களுக்கு முன்னாலே. அதற்கு முன்பு 2015ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தால் சென்னை பாதிக்கப்பட்ட போது பல தன்னார்வலர்கள் பல பணிகளை செய்தார்கள். நான் அதனால் பல நூலகங்கள் சேதமடைந்ததை செய்திகளே பார்த்து சென்னையிலே இருக்கின்ற நூலகங்களுக்காக ஏறத்தாழ 20 லட்சம் ரூபாய் மதிப்பதான நூல்களை பலரிடமிருந்து சேகரித்து அவர்களுக்கு வழங்கினர். வங்கி ஊழியர் சங்கத்தில் ஒருவரை அந்த பொதுச் செயலாளர் C.H. வெங்கடாச்சலம் என்கிற தோழரை அணுகி அங்கே முற்றாக தகர்ந்து போன ஒரு நூலகத்தை 9 லட்சம் ரூபாயில புதிதாக கட்டி கொடுத்தோம். ஏன் இதை செய்கிறேன் என்றால், எனக்கு தனிப்பட்ட முறையிலே நூலகங்கள் மீது ஒரு நேசம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஒரு நன்றிக்கடன் இருக்கிறது. நான் உங்களிடத்தில் முன்னே சொன்னது போல நூலகங்களால் நான் வளர்ந்தது. என்னை போல இன்னும் பல பேர் இந்த நூலகங்கள் மூலமாக வளர வேண்டும் என்ற நோக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை, இந்த புத்தக கண்காட்சி இயக்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகங்கள் நம்முடைய மாநிலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் கலைஞர் நூலகம் மதுரையில் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அண்ணா நூலகம் சென்னையிலே கட்டப்பட்டிருக்கிறது. இப்படியான மிகப்பெரிய கட்டமைப்புகளை ஒரு மாநில அரசு என்கிற முறையிலே அரசாங்கம் செய்கிறது. ஆனால் இந்த இயக்கம் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு அதற்கு பகுதி இருக்கிறது. அது நாம் என்ன பங்களிப்பு செய்கிறோம் என்று. இந்த நூலகங்களை நாம் பயன்படுத்துகிறோமா? தமிழ்நாடு அரசு எடுக்கிற இந்த முயற்சிகளுக்கு நாம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறோம்? புத்தக கண்காட்சியிலே புத்தகங்களை வாங்குவதால் மட்டுமே இந்த இயக்கத்துக்கு நாம் ஆதரவளித்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. புத்தகங்களை கொண்டு வந்து சேகரித்து புத்தக அலமாரிகளிலே வைத்து நூலகங்களை உருவாக்கிவிட்டால் அந்த நூலகங்களை படிக்க செய்வது யார்? நான் எந்த பள்ளிக்கு போனாலும் அங்கே நூலகர் இருக்கிறாரா என்று கேட்பேன். அந்த நூலகத்தை பயன்படுத்துகிறார்களா என்று கேட்பேன். 90 விழுக்காடு பள்ளிகளிலே நூலகங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை.
நூலகர் இருந்தாலும் மாணவர்களுக்கு நூலகங்கள் திறந்து விடப்படுவதில்லை. நூலகங்கள் பிறகு எதற்காக இருக்கின்றன? இந்த வழக்கம் இல்லை. நூலகங்களை தேடி செல்வது கிடையாது. அருகாமையில் இருக்கிற புதுச்சேரி பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட், அங்க பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு மிக முக்கியமான நூலகம், ஆசியாவிலே மிக முக்கியமான நூலகத்தை வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்கள் எவ்வளவு பேர் அந்த நூலகத்தை பயன்படுத்த வருகிறார்கள் என்று கேட்டால் யாருமே வருவதில்லை என்கிறார். முன்பு வாரத்துக்கு 6 நாட்கள் இந்த நூலகம் திறந்திருக்கும், 5 நாட்களாக அதை குறைத்து விட்டார்கள். ஏனென்றால் சனிக்கிழமைகளில் ஆள் வருவதில்லை, அதனால் நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம் என்றார். எனவே இத்தகைய கட்டமைப்புகளை உருவாக்கினாலும் இதை பயன்படுத்தினால்தான் அந்த நோக்கம் நிறைவு பெறும். எனவே இதை பயன்படுத்துவது என்பது ஆசிரியர்கள்லாம் போய் தானே மாணவர்கிட்ட சொல்லி நீங்கள்லாம் போய் லைப்ரரியில் படிங்கன்னு சொன்னால் அவர்கள் நூலகத்தை பயன்படுத்தி விட மாட்டார்கள். என்னுடைய ஆசிரியர் யாரும் என்னை நூலகத்துக்கு போ என்று சொன்னதே கிடையாது. ஆனால் அவர்கள் பாடம் நடத்திய விதம், அவர்கள் வகுப்பறையை கையாண்ட விதம் என்னை நூலகத்தை நோக்கி செலுத்தியது. அதுதான் ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பணி. ஆசிரியர்கள் எப்பொழுது பாட புத்தகங்கள் போதாது என்கிற நிலையை மாணவர்களுக்கு உருவாக்குகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் நல்ல ஆசிரியர்களாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் அவர் நல்ல மாணவர்களை உருவாக்குகிறவர்களாக இருக்க முடியும். எனவே தமிழ்நாடு அரசு எடுக்கிற இந்த முயற்சி முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாசிப்பு பழக்கம் எப்படி அதிகரிக்கும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு அறிவியல் வேட்கை, சயின்டிபிக் குவெஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த அறிவியல் வேட்கை எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் வாசிப்பை நோக்கி செல்வோம். அந்த அறிவியல் வேட்கை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு சந்தேகங்கள் எழுகின்றவோ, எந்த அளவுக்கு நமக்கு கேள்விகள் எழுகின்றனவோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய அறிவியல் வேட்கை அதிகரிக்கும். எனவே ஒவ்வொருவரும் படிப்பதில் நிறைவு கொள்ளாதீர்கள், கேட்பதில் அமைதியடையாதீர்கள். ஒரு புத்தகத்தை படித்தால் அது போதும் என்று கருதாதீர்கள். எப்பொழுது உங்களிடத்தில் கேள்விகள் முளைத்துக் கொண்டே இருக்கின்றனவோ அப்போதுதான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று பொருள். எனவே படிப்பது என்பது நாம் உயிரோடு இருப்பதற்கான சாட்சி. படியுங்கள். நன்றி, வணக்கம்.